மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரு தெரன ஆகிய ஊடகங்கள் தனது பேருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியமைக்கு எதிராக 300 கோடி ரூபாய் நட்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை தனது சட்டத்தரணியின் ஊடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இந்த ஊடகங்கள் என்ன செய்தியை வெளியிட்டன, இதனால் பாதிக்கப்பட்டது யாரு, யாரு நோட்டீஸ் அனுப்பியது என்ற பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம். என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ரத்னபுர மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறவர் தான் சாந்த அவர்களுடைய மாமனாருக்கு சொந்தமான தோட்டத்துல கஞ்சா செடிகள் சிலத போலீஸ் உத்தியோகத்தர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு சேறு பூசும் முகமாக உண்மைக்கு புறமான செய்திகளை சமூகத்துல கொண்டு சென்றதன் காரணமாக இவருடைய பேருக்கு அது அபகீர்த்தியை ஏற்படுத்தியதாக பிறகு தெரிய வந்திருக்கு. இதுக்கு பிறகு குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பயணத்தின் போது தன்னை அடித்ததாகவும் கையில் இருந்த கசப்பு பையினால் அடிச்சதுல கண் பார்வையில சிக்கல் வந்ததாக 119க்கு போன் பண்ணி சொல்லிட்டு ஒரு வைத்தியசாலையில அவரு அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தையும், ஏஐ தொழில்நுட்பத்துல குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் போலீஸ் அதிகாரியை தாக்குகின்ற காட்சியை கச்சிதமாக அழகான முறையில செய்தியாக வெளியிட்ட செய்தியும் பெரும் பரபரப்புக்கு உள்ளானது. பிறகு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அனைத்துமே போலீஸ் அதிகாரியுடையது அப்படின்னு தெரிய வந்ததுனால போலீஸ் ஆணைக்குழு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை கைது செய்து பட்டம் பதவியெல்லாம் பறிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த செய்தியெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த 2 ஊடகங்களும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எம்பி துரத்தி அடிக்கின்ற மாதிரி காட்சிப்படுத்தி இந்த செய்தியை வெளியிட்டதுனால இப்போது தனது பேருக்கு இது பெரும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியதுனால தனது சட்டத்தரணியின் ஊடாக 7 தினத்துக்குள்ள தனக்கு 300 கோடி ரூபாய் நட்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை இப்போது தெரன மற்றும் ஹிரு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறதான செய்தி பதிவானது. ஹிரு தெரன போன்ற ஊடகங்களுக்கு எதிராக போலீஸ் தரப்புல ஒரு புகார் அளிக்கப்பட்ட போது எதிர்கட்சியினர் இந்த அரசு ஊடக சுதந்திரம் மதிக்குதில்லை, ஊடகங்களை அடக்க நினைக்குது, ஊடகங்களை முடக்க நினைக்குது, ஊடகவியலாளருக்கு பெரும் அச்சுறுத்தலை விடுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் கதற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்புலமாக இருந்த விஷயமே இந்த 2 சம்பவங்களும் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த 2 ஊடகங்களும் எதிர்வரும் காலங்கள்ல இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாங்க. சரி, வழக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வருவாங்களா, அல்லது இந்த இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதற்கான நட்டஈடை கொடுப்பாங்களா, இதுக்கு பிறகு பக்குவமாக நிதானமாக செய்திகளை வழங்குவாங்களா அப்படின்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி குறித்து கவனத்தை செலுத்தலாம். ரொம்ப சோகமான செய்தி, நாட்டையே உலுக்கிய செய்தி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை தனது வீட்டுக்கு தீ வைத்ததால தந்தை இறந்ததோட 15 வயது மகளும் 36 வயது மதிக்கத்தக்க மனைவியும் தீக்கிரையாக இறந்த செய்தியோட 20 வயது மகனும் 66 வயது பாட்டியும் பலத்த காயங்களுக்கு ஆளாகி இப்போது வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சோகமான சம்பவம் பதிவானது. இந்த சம்பவம் எப்படி பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறித்த தந்தை மதுபோதைக்கு அடிமையானதுனால அடிக்கடி மனைவியோட தகராறு அது போலீஸ் மட்டம் வரைக்கும் சென்று சமாதானம் பேசப்பட்டு மீண்டும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சேர்றது பிரிகிறது அப்படின்னு சொல்லி வகுத்தலுடைய இவனுடைய வாழ்க்கை கழிகிற இந்த சந்தர்ப்பத்துல குறித்த தினத்தன்று மகளுடைய பிறந்த தினம் என்பதனால பரிசு தொகையெல்லாம் வாங்கி கொண்டு இந்த தந்தை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாருமா சேர்ந்து பிறந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடினாங்க. ஆனா அந்த நாள்தான் அனைவருக்கும் இறுதி தினமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தந்தையை தவிர வேற யாருக்கும் தெரியல. தந்தை வீட்டை விட்டு வெளியே போறதாக சொன்னவரு வெளியே யாருக்கும் தெரியாமல் மீண்டும் வீட்டுக்குள்ள நுழைந்ததாக சொல்லப்படுது. தன்னுயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தான் தற்கொலை முயற்சியாக அவர் தனக்குத்தானே தீ மூட்டியதாகவும் சொல்லப்படுது. இந்த தீ எரிந்ததுல குடும்ப உறுப்பினர்கள் மீது தீ பற்றி கொண்டதுனால வெளியேற வழி இல்லாமல் இந்த தீ சம்பவத்துல தந்தை உட்பட மகள் மற்றும் மனைவி தீக்கிரையாகி சம்பவ இடத்துல தந்தையும் மகளும் இறந்ததாகவும் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவருடைய மனைவி இறந்ததான சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த தீ வைப்புக்கான காரணமே குடும்ப தகராறு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப தகராறுக்கு பின்னால இருந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
போதைக்கு இவர் அடிமையானது. அவ்வப்போது குடிச்சிட்டு வந்து பயங்கரமா சண்டை போடுவாரு. குடும்பங்கள் பிணக்குகளை தீர்த்து வச்சாங்க. முடியாத பட்சத்தில் போலீஸ் வரைக்கும் சென்றிருந்ததாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் நேற்றிரவு அதிகாலையில 2 மணி அளவுல தான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. எனவே திட்டமிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரம் யாருமே பாதுகாப்புக்கோ, தீ அணைக்கவோ, பாதுகாக்கவோ வர முடியாது என்பதனால, இவரும் இருக்கிறதோட குடும்பத்தையும் அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவர் வந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் அரசு போதைக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பது போல, போதையால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கு பழக்கப்பட்டவங்க, அதுக்கு அடிமையானவங்களுடைய மனோநிலையில மாற்றங்களை கொண்டு வருவதற்கும், அதிலிருந்து அவர்களை விடுபட செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது காலத்தின் தேவை என்பது இந்த சம்பவம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். இந்த செய்தி இப்படி பதிவாகிற சந்தர்ப்பத்துல வந்து கள்ளக்கசப்பு குடிச்சு தொழிலுக்கு போன 8 பேர் வந்து அதுல 5 பேருக்கு இது விஷமாக மாறியதுல வந்து அப்படி செத்துப்போன சம்பவமும் பதிவானது. தொழிலுக்கு போனவங்களுக்கு எதுக்குடா கசப்பு, உண்மையில குடும்பத்தை காக்கண்டு வந்து குடும்பத்தை காக்கிறவங்களே இப்படி செத்துப்போன சம்பவம் பதிவாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக மாறி இருந்தது. இந்த கசப்பு முதலாளி ஒரு பெண் கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் கசப்பு காய்ச்சிறதுன்றது ஒரு வழக்காராகி போனது. சில நேரங்களில் போலீசார் கூட அவைகளை கண்டுகொள்றது இல்லை. ஒரு ஓவைசி மையத்தை கால் பண்ணி பேசியிருந்தார் இல்லையா, இந்த விருந்தாளிகள் வராங்க, ஹோட்டல் புக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுறது யாரோட அப்படின்னு பேசுங்களா, கசப்பு காய்ச்சறவனோட. கசப்பு காய்ச்சறவனோட இவருக்கு இவ்வளவு உறவு இருக்குமாக இருந்தா அவனோட கசப்பை தடுத்து சட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற அளவுக்கு இவருக்கு தெம்பு இருக்குமா, இல்ல அதுக்கான தகுதி இருக்குமான்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் கிராம மட்டங்கள்ல வந்து நகர மட்டங்கள்லையும் இப்போது வந்து கசப்பு காய்ச்சுகின்ற ஒரு படலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்தும் அரசு கூடிய கவனம் செலுத்தணும் அப்படின்றதுதான் மீசான் டிவியினுடைய வினயமான ஒரு வேண்டுதல். மற்றும் ஒரு செய்தி பதிவாக இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலாங்கொட நகர சபையினுடைய தலைவர் பேமதாஸ் அவங்க வந்து தனது பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்து அங்கிருந்து வந்து அவர் வந்து ஒரு திருவிழா ஏறி அவர் வீட்டுக்கு போன சம்பவம் பதிவாகி இருந்தது. அங்கிருந்த உறுப்பினர்கள் எல்லாம் பயங்கரமாக கெஞ்சினாங்க, தேவையில்லை, தொடர்ந்து பயணிக்கலாம், ஏதாவது சேவைகள் செய்யலாமே, எதுக்கு நீங்க இந்த பதவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக ராஜினாமா செய்றீங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, தனிப்பட்ட தேவை குறித்து இந்த முடிவுக்கு நான் வந்தேன், யாருடைய அழுத்தமும் இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து சென்றதை பார்க்க முடிந்தது. அங்கிருந்த ஊழியர்கள் எல்லாம் கண்ணீர் மல்க அவரை வழி அனுப்பிய சம்பவம் பதிவானது. உண்மையிலே இப்படியான பதவிகளுக்கு ஆட்சி, பட்டம், பதவி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு பல்வேறு சர்ச்சைகள்ல, பல்வேறு சிக்கல்கள்ல அடிதடியில் இறங்குற காலகட்டத்துல வந்து தனக்கு கிடைச்ச பதவியை வந்து இது செய்ய முடியாது, தனக்கு 1000 சோலி இருக்குது, தனது தனிப்பட்ட விவகாரங்களை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அதனால எதுக்கு இந்த பதவி, அதுல உட்கார்ந்து சும்மா கடலை போடுறதை விட அது யாருக்காவது வழங்கிட்டு வந்து நமது சோழியை பார்க்கலாமே, தனது சோழியை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த பதவியை துறந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுற விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அதிகாரம், ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் இதே சுத்தியோட சேவையாற்ற வந்தவருக்கு நேரம் இல்லை, தனது சோழிகள் அதிகம் என்பதனால அவைகளை கவனம் செலுத்தி இதுலையும் கவனம் செலுத்த முடியாது என்பதனால இந்த நகர சபையினுடைய தலைவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் என்பது ஆரோக்கியமான விடயம். இங்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் செய்ய முடியாது என்று இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, பதவி வேணும், பட்டம் வேணும், அதுல இருந்து ஏதாவது சம்பாதிக்கணும், கௌரவம் வேணும், 4 பேர் மதிக்கணும், நம்ம கண்ட பயப்படணும் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகி இருக்குது. நேற்றைய தினம் கூட வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ் ஆக இருந்த மைத்திரிபால சிறிசேனைக்கு ஜனாதிபதி ஆக இயலுமாக இருந்தா எனக்கு ஏன் ஆக முடியாது, அதை தந்து பாருங்களே அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இப்படியான சூழல்ல வந்து தனக்கு கிடைச்ச பதவியை செய்ய முடியாது, அதுக்கு நேர காலம் இடமளிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்குகின்ற சூழல் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம். இவர் என்பிபி கட்சியை சேர்ந்தவர். இந்த மாநகர சபையினுடைய அதிகாரம் இப்போது என்பிபியினுடைய கையில் இருக்குது. எனவே இப்படியான முடிவெடுத்தது என்பதும் பாராட்டுக்குரிய விடயமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இதுக்கு பிறகு யாரு அதனுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகிறார் என்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத நாடும் தேசமும் மக்களும் உருவாகட்டும் என்று கூறிய மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.